மதுரை ஒரு வசீகரிக்கும் நகரம் மட்டுமல்ல, ஒரு வண்ணமயமான நகரம், திருவிழாக்களின் நகரம், பரபரப்போட உச்சத்தில் எப்பொழுதுமே ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நகரம், வரலாற்றை தன்னுள்ளே புதைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நகரம். மதுரை மூதுரை மையமாக வைத்துத்தான் மதுரையை சூழ்ந்துள்ள மலைகளில் இருக்கக்கூடிய சமண தலங்களாகட்டும், சமண படுகைகளாகட்டும், மதுரையை சூழ்ந்துள்ள கிராமங்களில் இருக்கக்கூடிய சைவ தலங்களாகட்டும், எல்லாமே மதுரையின் பெருமையை பாடுவதாகத்தான் இருக்கிறது. இந்த காணொலியில் நாம் திருவேடகநாதர் கோயிலை பார்க்க இருக்கிறோம். திருவேடகம் ஒரு பாண்டிய நாட்டு தலம். இந்த கோவில் வைகையின் கரையில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில். திருஞான சம்பந்தர் ஆற்றில் இட்ட ஏடு எதிரேறி கரை அடைந்த இடம் இதுவென சொல்லப்படுது. மதுரையிலிருந்து சோழவந்தான் செல்லும் சாலையில் இந்த ஊர் அமைந்திருக்கிறது. ஏடகம் என்ற பெயர் 7ஆம் நூற்றாண்டு தேவார பாடல்களில் நம்மளுக்கு கிடைக்குது. பாண்டிய நாட்டில் 14 தலங்கள் தேவார பாடல்களில் பாடப்பட்டிருக்கு. இந்த ஏடகநாதர் கோவில் சங்க காலத்தில் இருந்ததாக குறிப்புகள் எதுவும் இல்லை. ஆனால் 7ஆம் நூற்றாண்டுகளில் திருஞான சம்பந்தரால் தேவார பாவில் பாடப்பட்டிருக்கு. துவக்கத்தில் கருவறை மட்டுமான ஒரு வடிவமைப்பில் தான் இந்த கோவில் இருந்திருக்கு. 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர ஆட்சி வருகின்ற பொழுது இந்த கோவில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. 1930களில் செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்த 3 குடும்பத்தினர் இந்த கோவிலை புனரமைத்து குடமுழுக்கு செய்திருக்கிறாங்க. இந்த கோயிலில் மொத்தம் 14 கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. 13 கல்வெட்டுகள் பிற்கால பாண்டியர் காலத்தைச் சேர்ந்தவை. ஒன்று விஜயநகர பேரரசின் கிருஷ்ணதேவராயர் காலத்தது. பெருமளவுக்கு செறிந்துள்ள இந்த கல்வெட்டுகளில் எஞ்சிய பகுதியில் கோவில் பராமரிப்புக்காக வழங்கப்பட்ட நிலக்கொடைகள் பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. திருஞான சம்பந்தர் பெயரால் நிறுவப்பட்ட மடம் பற்றியும் அதற்கு வழங்கப்பட்ட நிலக்கொடை பற்றியுமே இந்த கல்வெட்டுகளில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கு இருக்கக்கூடிய இறைவன் திருவேடகம் உடைய நாயனார் என்று குறிக்கப்பட்டிருக்கிறார். இந்த திருவேடகத்துடைய கதை என்னவென்பது, சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் இடையே சமய போட்டிகள் அந்த காலத்தில் நடந்திருக்கிறது. அதில் அனல்வாதம் புனல்வாதம் என 2 வாதங்களை செய்ய வேண்டும் என 2 தரப்பினருமே முடிவு செய்கின்றாங்க. அனல்வாதம் என்பது சமணர்களது மந்திரத்தையும் சைவர்களது மந்திரத்தையும் தனித்தனியாக ஓலையில் எழுதி நெருப்பில் இட வேண்டும். அதில் எது எரிந்து போகாமல் இருக்கிறதோ அதுவே வென்றதாக சொல்லப்படுது. புனல்வாதம் இங்கே நடந்ததாக சொல்லப்படுது. சமணர்களது மந்திரத்தையும் சைவர்களது மந்திரத்தையும் தனித்தனியாக ஓலையில் எழுதி ஓடுகின்ற வைகையிலே போட வேண்டும். அதில் எது ஆற்றின் எதிராக பயணித்து கரை ஏறுகிறதோ அதுவே வென்றதாக முடிவு செய்வதாகும். அப்பொழுது சமணர்கள் போட்ட ஏடுகள் எல்லாம் ஆற்றில் அடித்து சென்று திருப்பாச்சேத்தி என்ற பகுதியில் கரை ஒதுங்கியதாக சொல்லப்படுது. திருப்பா சேர்ந்த இடம் என்பதனால அதை திருப்பாச்சேத்தி என பெயர் பெற்றதாக சொல்லப்படுது. சைவர்களது ஏடுகள் இங்கேயே கரை ஏறியதாகவும் அப்படி ஏடகம் ஏறியதால் ஏடகம் என்றும் பிற்பாடு இந்த ஊர் திருவேடகம் என்றும் வழங்கப்பட்டு வருகிறது என குறிப்புகள் தெரிவிக்கின்றன. அனல்வாதம் புனல்வாதம் சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் ஏற்பட்ட காரணம் என்ன? அப்பொழுது மதுரை அரசாண்டு வந்த கூன் பாண்டியன் சமண சமயத்தை தழுவியவராக இருக்கிறார். அவரது மனைவி மங்கையர்க்கரசியோ ஒரு சிவபக்தை. 63 நாயன்மார்களில் அவர் ஒருவராக இருக்கிறார். சைவ மதத்தை காப்பாற்ற மங்கையர்க்கரசி அரசியின் அழைப்பின் பேரில் திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்த பொழுது அரசர் கூன் பாண்டியனுக்கு ஏற்பட்ட வெக்கை நோய் நீங்குவதற்கு திருநீர் பூசி அவருடைய அந்த நோய் நீங்க உதவி செய்கிறார். அப்பொழுது அங்கிருந்த சமணர்கள் ஆத்திரமுற்று சம்பந்தருடன் அனல்வாதம் புனல்வாதம் செய்ததாகவும் அப்பொழுது சமணர்கள் தங்கள் ஏட்டை தீயில் இட்டபோது அது எரிந்து சாம்பல் ஆனதாகவும் ஆனால் சம்பந்தர் திருநள்ளாற்று பதிகம் எழுதிய ஏட்டை தீயில் இட்ட பொழுது அது எரிந்து சாம்பல் ஆகாமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. பின்பு புனல்வாதத்தின் போது சமணர்கள் எழுதிய ஏட்டை ஆற்றில் விட்டபோது அது ஆற்றுடன் சென்றது. ஆனால் சம்பந்தர் வாழ்க அந்தனர் என்று தொடங்கும் பதிகம் எழுதிய ஏட்டை வைகை ஆற்றில் விட்டபோது அது வைகை நதியின் நீரோட்டத்தை எதிர்த்து சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. பாண்டிய மன்னன் ஏடு ஒதுங்கிய இடத்தில் ஒரு சிவலிங்கத்தை கண்டு அங்கு ஒரு ஆலயம் எழுப்பியதாகவும் அதுவே இப்பொழுது நமக்கு திருவேடகம் என்ற பெயரில் பாடல் பெற்ற ஒரு தலமாகவும் நாம் வணங்கக்கூடிய ஒரு இடமாகவும் இன்று நமக்கு கண்முன்னே நிற்கிறது.